சென்னை உள்பட இந்தியாவின் 8 முக்கிய நகரங்களில் வீடுகளின் விலை 7 விழுக்காட்டிலிருந்து 19 விழுக்காடு வரை அதிகரித்திருப்பதாக மனை வர்த்தக நிறுவனமான PropTiger தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூரு, புனே, அகமதாபாத் ஆகிய நகரங்களில் வீடுகளின் விலை அதிகரித்துள்ளதாக மனை வர்த்தக நிறுவனமான PropTiger தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தலைநகர் டெல்லியிலும் முக்கிய ஐடி மையங்களான பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் நகரங்களிலும் ஒரே ஆண்டில் இரட்டை இலக்க விகிதத்தில் வீடுகளின் விலை அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டின் ஜூலை முதல் செப்டம்பர் மாத வரையிலான 3ஆம் காலாண்டு விலைவாசி நிலவரத்துடன் கடந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டு விலைவாசி தரவுகளை ஒப்பிட்டு இந்த விலை உயர்வு கணக்கிடப்பட்டுள்ளது. டெல்லியில் நடப்பாண்டின் 3ஆம் காலாண்டில் வீட்டுமனையின் விலை சதுர அடிக்கு 8,900 ரூபாயாக இருந்தது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் சதுர அடி 7,479 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஆக ஒரே ஆண்டில் டெல்லியில் வீட்டுமனை விலை 19 விழுக்காடு அதிகரித்துள்ளது. பெங்களூருவில் வீடுகளின் விலை 7,713 ரூபாயிலிருந்து 8,870 ரூபாயாக 15 விழுக்காடு அதிகரித்துள்ளது. ஹைதராபாத்தில் கடந்த ஆண்டு ஒரு சதுர அடி 6,858 இருந்த நிலையில் நடப்பாண்டில் 7,750 ரூபாயாக 13 விழுக்காடு அதிகரித்துள்ளது. சென்னையில் கடந்த ஆண்டு 6,581 ரூபாயிலிருந்து இந்த ஆண்டு 7,173 ரூபாயாக 9 விழுக்காடு அதிகரித்துள்ளது. புனேவிலும் 6,651 ரூபாயிலிருந்து 7,250 ரூபாயாக 9 விழுக்காடு அதிகரித்துள்ளது. கொல்கத்தாவில் ஒரு சதுரடி வீட்டுமனையின் விலை 5,611 ரூபாயிலிருந்து 6,060 ரூபாயாக 8 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அகமதாபாத்தில் 4,467 ரூபாயிலிருந்து 4,820 ரூபாயாக 7.9 விழுக்காடு அதிகரித்துள்ளது. மும்பையில்தான் இருப்பதிலேயே வீட்டுமனை விலை உயர்வு அதிகம். மும்பையில் கடந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டில் 12,383 ரூபாயாக இருந்த ஒரு சதுர அடி வீட்டுமனை விலை இந்த ஆண்டு 13,250 ரூபாயாக 7 விழுக்காடு உயர்ந்துள்ளது. சொகுசு வீடுகளுக்கான தேவை அதிகரித்திருப்பது, அத்தியாவசிய கட்டுமான பொருட்கள் மற்றும் நிலத்துக்கான செலவுகள் அதிகரித்தது ஆகியவையே இந்த விலையேற்றத்திற்கு காரணங்கள் என்று PropTiger நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.